டயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 20/8/2026 வியாழக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு 93,000 கடந்தது. 71 பேர் உயிரிழப்பு. ஹரக்கட்டா வழக்கு சட்டமா அதிபர் மேல்முறையீடு. இலங்கையில் புதிய ரயில் பாதைகள் மேம்படுத்தப்படுகின்றன. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் ADP நிதி. மழை, காற்று, கடல்நிலை குறித்து எச்சரிக்கை. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் வலுவடைந்தது. காலி டெஸ்டில் இந்தியா அபார வெற்றி. இலங்கையை 165 ஓட்டங்களால் வீழ்த்தியது. எல் நினோ இலங்கைக்கு கனமழையும் பின்னர் வறட்சியும் ஏற்படும் அபாயம். ஊழல் தடுப்பு சட்டத்தில் புதிய மாற்றம். ஓய்வுக்கு பின்னரும் சொத்து விவரங்கள். $1 பில்லியன் பண பரிமாற்றம். வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து விளக்கமறியலில். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் டெங்கு பாதிப்பு 93,000 கடந்தது. 71 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் இந்த ஆண்டில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டின் பிரிவின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டு இதுவரை 93,115 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71ஆக அதிகரித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நுளம்புகள் பெறுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர் தேங்காமல் பார்த்து கொள்வதும் மிகவும் முக்கியமாகிறது. பயன்படுத்தப்படாத டயர்கள், பிளாஸ்டிக் கொள்கலன்கள், பூந்தொட்டிகள் மற்றும் நீர் தேங்கக்கூடிய பொருட்களை அகற்றுமாறு சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ஹரக்கட்டா வழக்கு சட்டமா அதிபர் மேல்முறையீடு. இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நந்துன் சிந்தக தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்டிருந்த சில குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபர் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கு போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகளுடன் தொடர்புடையதாக இருந்து வருகிறது. மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்ட ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதன் காரணமாக ஹரக்கட்டாவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எந்த திசையில் செல்லும் என்பது குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இலங்கையின் புதிய ரயில் பாதைகள் மேம்படுத்தப்படுகின்றன. இலங்கையின் ரயில் சேவையை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதிய ரயில் பெட்டிகள் மற்றும் புதிய பவர் செட்ஸ் கொள்வனவு செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் பொல்கஹாவெல்ல குருநாகல ரயில் பாதையை மேம்படுத்தும் திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. ரயில் பாதைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவையை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக நாளாந்தம் வேலைக்காகவும் கல்விக்காகவும் ரயில்களை பயன்படுத்தும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ரயில் சேவை முக்கியமான போக்குவரத்து முறையாக உள்ளது. இதனால் புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படுவதுடன் பாதை மேம்பாடுகளும் இடம்பெற்றால் பயண நேரம் மற்றும் சேவை தரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் ADP நிதி. இலங்கைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியான ADP மூலம் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்க உள்ளது. இந்த கடன் ஒப்பந்தம் இலங்கையின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் ஆகஸ்ட் 18 கொழும்பில் உள்ள திரைசேரியில் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் முதலீட்டு சூழலை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட உள்ளது. அதே நேரத்தில் இலங்கையின் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளில் சர்வதேச நிதி நிறுவனங்களின் ஆதரவு தொடர்வதையும் இந்த ஒப்பந்தம் காட்டுகிறது. மழை, காற்று மற்றும் கடல்நிலை குறித்து எச்சரிக்கை. இலங்கையில் சில பகுதிகளில் மழை மற்றும் பலத்த காற்று தொடர்பான நிலைமை குறித்து வானிலை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
குறிப்பாக கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படுவதால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் கடற்பயணிகள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பலத்த காற்று காரணமாக கடல் அலைகள் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே கடலில் பயணம் மேற்கொள்பவர்கள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் வலுவடைந்தது. இன்றைய நாணய சந்தையின் இலங்கை ரூபாயின் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு எதிராக சற்று அதிகரித்துள்ளது. இன்றைய சந்தை தகவலின்படி அமெரிக்க டாலரின் ஸ்பாட் ரேட் 331 ரூபாய் அளவில் பதிவாகியுள்ளது. மேலும் இலங்கை மத்திய வங்கியின் இன்றைய விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விகிதம் 330 ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வங்கிகள் மற்றும் பணமாற்று நிறுவனங்களின் நடைமுறையில் இருக்கும் விகிதங்கள் மாறுபடலாம். டாலர் விகிதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இறக்குமதி பொருட்களின் விலை, வெளிநாட்டு பண பரிமாற்றம் மற்றும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். காலி டெஸ்டில் இந்தியா அபார வெற்றி, இலங்கையை 165 ஓட்டங்களால் வீழ்த்தியது. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா இலங்கை முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 165 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இந்த வெற்றியில் இந்தியாவின் இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் மனோவ் சுதார் முக்கிய பங்காற்றினார். தனது 2வது டெஸ்ட் போட்டியிலேயே அவர் மொத்தமாக 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இந்திய அணியின் வெற்றிக்கு சுழற்பந்து வீச்சு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. இலங்கை அணிக்கு சொந்த மைதானத்தில் இந்த தோல்வி ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எல் நினோ இலங்கைக்கு கனமழையும் பின்னர் வறட்சியும் ஏற்படும் அபாயம். இலங்கையின் எதிர்கால காலநிலை தொடர்பில் எல் நினோ தாக்கம் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய கண்காணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அதிக மழை பெய்யக்கூடிய நிலை உருவாகலாம். அதனைத் தொடர்ந்து 2027ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நீண்டகால வறட்சி ஏற்படக்கூடிய சாத்தியம் குறித்து எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இதன் தாக்கம் விவசாயத்திலும் உணவு உற்பத்தியிலும் முக்கியமானதாக இருக்கக்கூடும். குறிப்பாக அதிக மழை காரணமாக சில பகுதிகளில் வெள்ளம் மற்றும் விவசாய சேதம் ஏற்படலாம். பின்னர் வறட்சி ஏற்பட்டால் நீர் வளங்களுக்கும் விவசாயத்திற்கும் அழுத்தம் ஏற்படக்கூடும். இதனால் எதிர்காலத்தில் விவசாயிகள், நீர்ப்பாசனத்துறை மற்றும் பொதுமக்கள் நீர் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஊழல் தடுப்பு சட்டத்தில் புதிய மாற்றம், ஓய்வுக்கு பின்னரும் சொத்து விவரங்கள். இலங்கையின் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்ட நடவடிக்கைகளில் புதிய மாற்றம் தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சில அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பின்னரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை வழங்க வேண்டிய ஏற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் முக்கிய நோக்கம் ஒருவர் பதவியில் இருந்த காலத்தில் சேர்த்த சொத்துக்கள் மற்றும் பதவியை விட்டு வெளியேறிய பின்னரான சொத்து நிலைமைகளையும் கண்காணிப்பதன் மூலம் ஊழல் தொடர்பான சந்தேகங்களை விசாரிக்க உதவுவதாகும். ஊழல் எதிர்ப்பு சட்ட நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கும் நிலையில் இந்த சட்ட மாற்றம் அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. $1 பில்லியன் பண பரிமாற்றம், வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து விளக்கமறியலில். இலங்கையிலிருந்து சுமார் $1 பில்லியன் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 தனியார் வங்கி அதிகாரிகளும் ஒரு வர்த்தகரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு நாணய பரிமாற்றம் தொடர்பாக ஏற்பட்டதாக கூறப்படும் இந்த மோசடி குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணம் எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்பட்டது, அதில் யார் யார் தொடர்புள்ளனர், பணம் எங்கு சென்றது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்கு இலங்கையின் வங்கி மற்றும் வெளிநாட்டு நாணய பரிமாற்ற துறையில் பெரும் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு 93,000 கடந்தது. 71 பேர் உயிரிழப்பு. ஹரக்கட்டா வழக்கு, சட்டமா அதிபர் மேல்முறையீடு. இலங்கையில் புதிய ரயில் பாதைகள் மேம்படுத்தப்படுகின்றன. இலங்கைக்கு $200 மில்லியன் ADB நிதி. மழை, காற்று, கடல்நிலை குறித்து எச்சரிக்கை.
அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் வலுவடைந்தது. காலி டெஸ்டில் இந்தியா அபார வெற்றி, இலங்கையை 165 ஓட்டங்களால் வீழ்த்தியது. எல் நினோ, இலங்கைக்கு கனமழையும் பின்னர் வறட்சியும் ஏற்படும் அபாயம். ஊழல் தடுப்பு சட்டத்தில் புதிய மாற்றம், ஓய்வுக்கு பின்னரும் சொத்து விவரங்கள். $1 பில்லியன் பண பரிமாற்றம், வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து விளக்கமறியலில். செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.